டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நைப்பர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2025 அதை பற்றின ஒரு அஃபிஷியல் அப்டேட்டு தான் பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இது எல்லாமே. 2025 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஜேஇ எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. டென்டேட்டிவாக எக்ஸாமினேஷன் ஜூன் மந்த் நடக்க இருக்கலாம். இதனுடைய ஒரு அப்டேட்ஸ் பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கமென்ஸ்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் 2025. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா செகண்ட் வீக் ஆஃப் மே 2025. அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு அது வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் 2025 இருக்கலாம். நைப்பர் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் 2025 இருக்கலாம். நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிற டேட் வந்து ஜூன் 2025 இருக்கலாம். கவுன்சிலிங் டேட்டு ஜூலை 2025. இதனுடைய கீ இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கவுஹாத்தி. அடுத்து எக்ஸாமினேஷன் மோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். சிபிடி ஆஸ் யூஸ்வல் இப்போ நம்ம எழுதின ஜிபேட் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் அந்த பேஸில் இருக்கலாம். எக்ஸாமினேஷன் டைம் டூரேஷன் 2 hours, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வில் நீட் டு சூஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் கேனாட் சேஞ்ச் தம். ஸோ நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த பிளேஸ்லனாலும் இருக்கலாம், மெயின் பிளேசஸ். அடுத்து கவுன்சிலிங் வந்து பார்த்தோன்னா கண்டக்டட் ஆன்லைன் பை நைப்பர் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ நைப்பர் இன்ஸ்டியூட்ஸில் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கவுன்சிலிங் மூலமாக நம்ம சீட் செலக்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் எ வேலிட் ஜிபேட் ஸ்கோர். அப்படி இல்லைன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் நடத்தக்கூடிய சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிருக்கணும். யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிருக்கணும். இதுதான் இதனுடைய மெயின் எலிஜிபிலிட்டி. மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா ஈச் கரெக்ட் ஆன்சர் கெட்ஸ் 1 mark அண்ட் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் லீட்ஸ் டு எ ரிடக்ஷன் ஆஃப் 0.25 mark. இது வந்து எப்போதுமே இருக்கிறது தான். எப்படி ஜிபேட்டில் வந்து பாசிட்டிவ் ஆன்சருக்கு 4 மார்க்கும் நெகட்டிவ் ஆன்சருக்கு வந்து -1 மார்க்கும் இருக்குதோ, அதே மாதிரி ஸ்கீம் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், த எக்ஸாமினேஷன் ஹேஸ் 2 sections. Section A 25% questions from general English, aptitude, reasoning and general knowledge, and Section B 75% questions from the syllabi of B.Pharm and PG. ஸோ பிஜி டிகிரிலையும் பிஃபார்மசிலையும் உள்ள டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கப்படும். 75%, ரிமைனிங் 25% மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிகே ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.